வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி சட்னியை வீட்டுல பண்ணி கொடுத்தீங்கன்னா 10 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு கப்பு வேர்க்கடலையே நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தனியா ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி ஒரு வெங்காயத்தை இது போல கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்க ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா அரை கப்பு வெங்காயம், அரை கப்பு தக்காளி எடுத்துக்கணும். இது கூடவே காரத்துக்கு 10ல இருந்து 15 வரமிளகா போட்டுக்கலாம். சின்ன துண்டு இஞ்சியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 4ல இருந்து 5 பல்லு பூண்டை இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கு அப்புறமா அரை கப் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க அதே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமா உப்பு போட்டுருவோம். நம்ம வீட்டுல நீங்க வேர்க்கடலை சட்னி பண்ணுவீங்க, ஆனா இந்த ஆந்திரா பள்ளி சட்னி இந்த ஸ்டைல்ல பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இது எல்லாம் நல்லா வதங்கிச்சு. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இது கூடவே பாதி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுட்டு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சட்னி பதத்துல அரைச்சு எடுத்துக்கோங்க. சட்னி நல்லா அரைப்பட்டுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்திடலாம். இதே மாதிரி நான் மீதி இருக்கிற வேர்க்கடலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு அதையும் இதுல ஊத்திடுறேன். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இருக்கு, அதையும் இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுருவோம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துருங்க. இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 10 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து சட்னில ஊத்தி கலந்து விட்டுருங்க. இந்த ஆந்திரா ஸ்டைல் பள்ளி சட்னியை உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு டைம் பண்ணி கொடுங்க. இதை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி மக்களே. வீடியோவை சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே.